வேதனையும் அளிக்கும் சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. கடந்த 15ஆம் தேதி கோவை மாநகர போக்குவரத்து கழகத்திற்குட்பட்ட அரசு பேருந்து ஒன்று ஆர்எஸ்புரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் வடபழனியை சேர்ந்த 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பயணி பயணம் செய்துள்ளார். பேருந்து ஆர்எஸ்புரம் அருகே சென்றபோது அந்த பயணிக்கு திடீரென கடும் நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பேருந்தை இயக்கிய ஓட்டுநரும் நடத்துனரும் அந்த பயணிக்கு உரிய உதவிகளை அளிக்காமலும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமலும் அவரை ஆர்எஸ்புரம் பகுதியில் சாலையோரமாக படுக்க வைத்துவிட்டு பேருந்தை எடுத்து சென்றதாக புகார் எழுந்தது. சாலையில் கிடந்த அந்த பயணியை அங்கிருந்த பொதுமக்கள் கவனித்து உடனடியாக 108 அவசர ஆம்புலன்ஸ் சேவைக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் அந்த நபர் ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக ஓடும் பேருந்தில் நெஞ்சுவலி ஏற்பட்ட பயணியை காப்பாற்றாமல் சென்ற நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் மீது விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட நடத்துனர் சரவணன் என்பவரை பணியிடை நீக்கம் செய்ததாக தெரிவித்தனர். இதற்கிடையில் பயணி குடிபோதையில் இருந்ததாகவும் அதன் காரணமாகவே அவரை இறக்கிவிட்டு சென்றதாகவும் போக்குவரத்து ஊழியர்கள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த அந்த பயணி நேற்று பரிதாபமாக உயிரிழந்தார். உயிரிழந்த அந்த நபர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என்ற விவரங்கள் இதுவரை தெரியாத நிலையில் இதுகுறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.